ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மண்டே பாருங்கள். சரி, இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோ பார்த்துட்டு மூக்கில் என்னன்னு கேட்டுறாதீங்க. அது வந்து பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கங்க. அந்த டேப்லெட்டை போட்டேன். அதில் வந்து அலர்ஜி மாதிரி வந்து மூக்கில் புண்ணாயிருச்சு. நமக்கு வந்து எல்லாமே அலர்ஜி ஆகுது. இப்போ என்னன்னு தெரில. சரி, வீடியோக்குள்ளே போயிருமா சட்டுன்னு. இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் நான் சம்பளம் வாங்கினேன்ல, அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு 4-5 நாளாக போகுது. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. யூடியூப்பில் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி சம்பளம் வாங்குறதுன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப்பில் வந்து எதுவுமே தெரிலனாலும் யூடியூப்பில் பிழைச்சிடலாம். இப்போ இந்த யூடியூப் மூலிமா நானே நிறைய சொல்லியிருக்கேன்ல, 5 மாதம் சம்பளம் தாங்க வாங்கியிருக்கேன். இந்த மாதம் அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் வராது. ஏன்னா ரொம்ப இந்த மாதம் நம்ம சேனல் கவலைக்கிடமாக போயிடுச்சு. அதையுமே நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா நான் கவலைப்படுறதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பணங்கிறது ஒரு விஷயம் இல்லை. சம்பாரித்தா வரப்போகுது, கஷ்டப்பட்டால் வரப்போகுது. என்னால் என்னுடைய கஷ்டங்களை வந்து, அதாவது என்னுடைய உழைப்பை 100% இந்த மாதம் கொடுக்க முடில. அதனால் வரலன்ட்டு நானே ஏற்றுக்கிட்டேன் என் மனசை. சரி, யூடியூப்பில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், திறமை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியுமா, அழகு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. யூடியூப்பில் எதுவுமே தெரில, படிக்கலை அப்படின்ட்டு யாராக இருந்தாலும், வயசானவங்க, அழகு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல, யூடியூப்பில் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இப்படி வயசானவங்க, காமெடி பண்ணுறவங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? அதை தான் நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா? டெய்லரிங் போடுங்க. நல்லா காமெடி பண்ண தெரியுமா? காமெடியில் வந்து உங்களுக்கு சொந்த காமெடி பண்ண தெரிலனா நிறைய பேர் காமெடி போடுறாங்க. அதை ரீமிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தை காமிச்சு அதுக்கு வந்து நீங்கள் டப்பிங் பேசலாம். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய இருக்குது. அதுவும் முடியலையா, முகத்தையே காட்ட பிடிக்கலையா, சமையல் போடுங்க. சமைக்க தெரிஞ்சால் சமையல் போடுங்க. ட்ராயிங் பண்ண தெரியுமா, ட்ராயிங் போடுங்க. பாட்டு பாட தெரியுமா, பாட்டு பாடுங்க. இப்படி நிறைய கேட்டகரியில் யூடியூப்பில் நீங்கள் சம்பாதிக்கலாம். சரி, நான் சம்பாரித்து யூடியூப்பில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், இந்த 5 மாத சம்பளத்தில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5 மாத சம்பளத்தில் எனக்குன்னு, அதாவது என்னுடைய சொந்த தேவைக்காக, அதாவது எனக்கு அப்படின்ட்டு நான் எதுவும் வாங்கலை. என் குடும்பத்துக்காக வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். லோன் போட்டு தான் வாங்கினேன். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாஷிங் மிஷின் வாங்கினேன், 25,000 அது வந்து அது பேர் என்ன, மியூச்சுவல் ஃபண்டு, அதில் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய வந்து கடன் வந்து சின்ன சின்ன கடன்களை வந்து அடைச்சிருக்கேன். ஒரு 1000 2000 சில்லற கடனாக வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கடன்களெல்லாம் அடைச்சேன். இப்படின்ட்டு என் குடும்பத்துக்காக நான் சேர்த்து வச்சேனே தவிர எனக்குன்னு எந்த ஒரு இது நான் செஞ்சுக்கல, செய்யவும் மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஆடம்பரமெல்லாம் கிடையாது. என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். தலையில் தேய்க்கிற எண்ணெய் பொட்டோடு சரி எதுவுமே வாங்க மாட்டேன். இப்போ வந்து மொட்டையும் போட்டாச்சு, பூ வைக்கிற செலவும் கிடையாது. சரி, இப்போ வந்து இன்னொன்று, நீங்கள் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுடைய சொந்த உழைப்பு. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை போடணும். நேற்று ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அடுத்தவங்க வீடியோ எடுத்து இவங்க போட்டு எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கல அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. மானிட்டேஷன் வந்து மானிட்டேஷன்னா என்னென்னா, யூடியூப்பில் பணம் வர்றதுக்கு நம்ம சொந்த உழைப்பை இப்போ எனக்கு என்ன தெரியுமோ நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, யூடியூப் பற்றி நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். நான் டெய்லி யூடியூப் பற்றி போடுவேனா, போட மாட்டேன். நிறைய கமெண்ட் இப்போ 2-3 நாட்களில் வந்த கமெண்ட் அதிகம். யூடியூப்பில் நான் எப்படி சகோதரி சம்பாதிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்ட கேள்விக்காக தான் இந்த வீடியோ. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நமக்கு என்ன தேவை, முதலீடு எதுவும் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலீடு எதுவுமே தேவையில்லைங்க. குக்கிங் சேனலாக இருந்தால் முதலீடு தேவை. குக்கிங் சேனல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதனால் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். இப்போ எனக்கே வந்து நான் ஸ்டாண்ட் இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். யூடியூப்புக்குள்ளே வரும்போது எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், விளையாட்டாக எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பித்து கொடுத்த சேனல் தான். என் வீட்டுக்காரர் ஆரம்பத்தில் வந்து சப்போர்ட் பண்ணலை எனக்கு. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணிட்டார். ஏன்னா யூடியூப்பில் பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா, நாங்கள் குறும்படமெல்லாம் போடுறோம்ல, அந்த அளவுக்கு அதில் வந்து நடிக்கணும்னா பர்ஃபெக்டான கேமரா வேணும். அதில் சவுண்டு எஃபெக்ட்டு, எடிட்டு நல்லா பண்ண தெரியணும். எனக்கு வந்து நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்ல, 5 மாதம் ஆக போகுது.
அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ரெஸ்ட்டு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா 2 பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் மிச்சம் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த டயத்தில் தான் என் சூழ்நிலையை பொறுத்து நான் வீடியோ எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்டு தேவைப்படுது. இருக்கையிலே இந்த மாத்திரையெல்லாம் போடுறது ஏதாவது அலர்ஜி ஆயிடுது, உடம்புல வேற ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதை இதை நினச்சிக்கிட்டு நமக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எப்படி சொல்ல, அந்த பேச்சு திறமை இல்லாமல் போயிடும். இருந்தாலும் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி போடுறேன். உங்களுக்கு தெரியலனா யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள், நிறைய இன்றைக்கி வீடியோலாம் வந்திருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணி யூடியூப்பில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யூடியூப்பில் சம்பளம் வாங்கினா உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய சின்ன சின்ன கடமைகளை, கடன்களை வந்து நீங்கள் வந்து அடைக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல வழியில் போங்க, நேரான வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். யூடியூபராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இனி வரக்கூடியவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.